10 கிலோ 20 கிலோ ஒரு இதுக்கு வெட்டி கொண்டு வந்து அது உர சத்து போரான் சத்து வந்து அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து குறைவா இருக்கும் அந்த இதுல அதை நம்ம சேர்த்துக்கலாம் போரான்னா அது மாதிரி நெல் விவசாயிகள் போறா இருந்தா சிங்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சிங்கு மொபைலைசின் பாக்டீரியா விற்கும் சல்பேட்னு போடாம சிங்கு மொபைலை இது இப்போ பாஸ்போ பாக்டீரியா கேட்குற மாதிரி சிங்கு மொபைலைசின் பாக்டீரியா நம்ம அக்ரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கு தோட்டக்கலையில இருக்காது அக்ரியில இருக்கும் நெல் விவசாயம் பண்றவங்க இதை கொஞ்சம் கலைச்சி அதுல ஊற்றிக்கலாம் அந்த பயிருக்கு தகுந்தபடி இப்போ நான் சொல்றது நான் உங்களுக்கு மிளகாங்கிறதுனால இதை சொன்னேன் இதே நெல்லா இருந்தா கொஞ்சம் சிங்கு சேர்த்துக்குங்க இதே தென்னைக்கு வைக்கிறதா இருந்தா அந்த எருக்கு இலையை கொஞ்சம் இதில் வெட்டி சேர்த்துக்குங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும் ஆமா நடுவுல ஏதாச்சும் அது மேல கூட போடலாம் மேல போட சீக்கிரம் காஞ்சிரும் நடுவுல வந்துச்சுன்னா சீக்கிரம் மக்கி அதோட சேர்ந்து ஊற வச்சு ஆமா ஒரு நாள் தான் முத நாள் தான் பேரல்ல ஊற வச்சோம்னு ஒரு நேரத்துல பூரா கதைக்காயின்னு ஆயிடும் ஆமா அந்த தண்ணியை கூட எருவில் தெளிச்சு போடலாம் நீங்க வெறும் இதா போடக்கூடாது அந்த இது இருக்குல்ல எருக்கலை வந்து வெறும் இதா போடாம எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த கடலூர்ல இருக்கிற தயாரிச்சு எருக்கலையை வந்து இந்த போரான் சத்துக்கு லிக்விட்டாக கொடுக்குறாப்ல இப்போ வேற ஊற வச்சு ஆமா நீங்க சொல்றது கடைஞ்சி விட்டு காயக்காயின்னு நல்லா கரைஞ்சி போயிடுது அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் போட மாட்டாரு அதை மட்டும் தனித்தனியா இயற்கையிலேயே கொடுக்குறாங்க அவங்கள தயாரிச்சு இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த கியூமிக் ஆசிட்னு இருக்கு இப்போ மண்ணில் வந்து இந்த அங்க கரிமம் குறைவா இருக்குன்னு சொல்லி சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு காரணம் வந்து அந்த கியூமிக் அமிலம்னு சொல்லிச்சு எந்த பொருள் மக்குனாலும் அது கியூமஸா மாறும் மக்குன்னு பேரு மக்குன்னு சொல்றாங்கல்ல எருவோடைய கடைசி நிலை அந்த நம்ம வயல்ல கொண்டே குப்பையை போட்டிருக்கோம் குப்பை எருக்குழியில குப்பை கிடக்கு குப்பை வந்து மண்ணா மாறும் பார்த்தீங்களா மண்ணுக்கும் அந்த இந்த நடுவுக்கும் உண்டான நிலை தான் மக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் வந்து கியூமஸ் சொல்ல முடியாது அதை வந்து இயற்கையாகவே தயாரிக்கிறாங்க எப்படின்னா இப்போ அவங்க ஐயா அவங்க சொன்ன மாதிரி தான் எருக்கலை வந்து 200 லிட்டரு தண்ணியில் எருக்கலை வந்து 8 கிலோ வெட்டி போடுவாங்க வெட்டி ஊற வச்சுருவாங்க 60 கிலோ சாணத்தை பச்சை சாணத்தை வந்து அதில் சேர்த்து ஊற போடுவாங்க 40 நாள் அதை போட்டு கிண்டி விடுவாங்க கிண்டி விட்ட உடனே இந்த மண்ணில் வந்து உயிரோட்டமே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ரொம்ப இது உயிரோட்டமே இல்லாமல் நுண்ணுயிர்களே இருக்காது ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மண்ணை அள்ளுனீங்கன்னா 30 கோடி பாக்டீரியல் இருக்குங்கிறாங்க பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கொரோனா மாதிரி நச்சு நுண்ணுயிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அதாவது வந்து வைரஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த பாக்டீரியாங்கிறது அதோட உருவத்தில் கொஞ்சம் பெருசாக உள்ளது 30 கோடி இருக்குங்கிறாங்க ஆக்டினோமைசிஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு மழை பெய்யும் போது ஒரு மனம் வரும் பார்த்துறீங்களா மண்ணுக்கு வாசனை இருக்கா இல்லையா மண்ணுக்கு வாசனை இருக்கா மண்ணுக்கு வாசனையே கிடையாது தண்ணிக்கும் வாசனையே கிடையாது மழை பெய்யும் போது அந்த நுண்ணுயிர் மேல படும்போது அந்த நுண்ணுயிர் வந்து வாசத்தை கொடுக்குது அதான் வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆக்டினோமைசிஸ்ன்னு சொல்ல முடியாது மண்ணுக்கெல்லாம் வாசமே எதுவுமே கிடையாது இந்த நுண்ணுயிரினால தான் அந்த வாசம் வரும் அப்ப அந்த மண்ணுல அந்த நுண்ணுயிர் நல்லது செய்யக்கூடியது அதான் அந்த நுண்ணுயிர் வந்து 3 வேலையை பண்ணுது காக்குறது பண்ணுது அழித்தலை பண்ணுது புதுசா உருவாக்கும் நிறைய நுண்ணுயிரிகளை இப்ப அழிக்கிறதுனா தேவையில்லாத நுண்ணுயிரிகள் ஒவ்வொரு சாக்கடை போய் பாக்குறீங்க அது தேவையில்லாத நுண்ணுயிரிகள்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் இப்போ அந்த மழை பெய்யும் போது நல்லது அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் அது மாதிரி நிறைய இதுல நோய் வராமல் நம்மளுக்கு பாதுகாத்துக்கும் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிரிகள் ஆசோஸ்பெரிலம் பாஸ்போபாக்டீரியா இதெல்லாம் போடக்கூடியது சத்து மட்டும் கொடுக்கறது இல்லை நம்மளுக்கு நோய் வராமலும் பாதுகாக்கும் பயிர்கள் இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைங்களா இப்போ அந்த சொன்ன ஐயா சொன்ன ஹியூமஸும் நம்ம எப்படி தயாரிக்கலாம் 8 கிலோ சாணம் 60 கிலோ சாணம் பச்சை சாணம் 8 கிலோ எருக்கலை ஒரு 200 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கலந்து குச்சி வச்சு டெய்லி கிண்டி விட்டுட்டீங்கன்னா 45 நாள்ல நல்லா இச்சு உரமா மாறிடும் அதை எடுத்து பயிர்களுக்கு அப்படி பயிர்களுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அப்படி இருக்கும் உங்களுக்கு மிளகா பயிர்களுக்கெல்லாம் நம்ம இயற்கை தண்ணின்னு சொல்லி அப்படியே கொடுத்துட முடியாது வெறும் 300 மில்லி எடுத்துட்டு 10 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிட்டு அதை அப்படியே தெளிச்சோம்னாக்கா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி தலைச்சிட்டு இந்த ஹியூமஸும் அதிகமாயிடும் நிறைய நுண்ணுயிர்களோட பெருக்கமும் அதிகமாயிடும் அதே மாதிரி எல்லா வீட்லயும் மாடு இருக்கா பசு மாடு இருக்கா பயிர் இருக்கா அப்போ நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா முன்னாடி ஒரு காலத்தில் வந்து விவசாயிகள் இப்போ எடுத்துட்டீங்கன்னா விலங்கு இல்லாமல் விவசாயமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்னாச்சுன்னா விலங்கு வளர்க்குறது மாட்டு பால்காக தான் வளர்க்குறாங்க விவசாயத்துக்காக யாரும் இன்னைக்கு வளர்க்கறது இல்லை விவசாயமும் மாடும் இன்னைக்கு வேறுபடு தனித்தனியாயிடுச்சு அது பிரச்சனை அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து கடைகளுக்கு போறோம் மரங்கள் வாங்குறோம் நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யறதா இல்லை நான் இன்னைக்கு தேவைக்கு ஒரு மாடை வச்சுக்கிட்டு வட இந்தியாவெல்லாம் சொல்றேன் அது வந்து செலவு இல்லாத விவசாயம் சொல்றேன் ஒரு மாடை வச்சுக்கிட்டு அவங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டாங்க
ஒரு திண்டுக்கல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையான ஒரு கூட்டமெல்லாம் போட்டுருக்காங்க. அதில் நிறைய அந்த வெற்றி பெற்ற விவசாயிகள்லாம் வர்றாங்க. மிளகாய் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாயிகள் அது மாதிரி ஒரு பண்ணையிலேயே நிறைய ஒன்று இருக்கக்கூடிய விவசாயிகள் வாய்ப்பு தான் போய் கலந்துங்க. 200 நாள் பதிவு பண்ணணும், சாப்பாடு இதெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஈசா அந்த அமைப்பு தான் ஏற்படுத்துறாங்க. அவங்க ரொம்ப கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய ஆளுங்களா தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்ற விவசாயிகள் கொடுத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறாங்க. இதுக்காக சொல்லணும்னா அவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய நோக்கம் ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு 14 ஏக்கர் விவசாயங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் சுபாஷ் பாலேகர் ஒருத்தருக்காரு, செலவில்லாத விவசாயம்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது நிரூபிச்சிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணவங்க 30 லட்சம் பேர் இருக்காங்க. அவர் சொல்றதை மட்டும் தான் கேட்பாங்க. அந்த இயற்கை விவசாயத்துல ஒரு ஆன்மீக விவசாயம்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆக்டிவான குரூப். அந்த குரூப் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த ஒரு மாடு எனக்கு பசு மாடு போடுறோம் 14 ஏக்கருக்கு விவசாயம் அப்படின்னு சொல்லி கரும்பு இதெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பல்லடுக்கு சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. அதையே அதை ஃபாலோ பண்ணி தேனிகளெல்லாம் நிறைய விவசாயம். தேனி புறமே தோட்டக்கலை பயிர்கள் வந்து உண்டான இடம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அக்ரியில் வந்து க்ளோஸில் வந்து ரிட்டையர் ஆனவர் வந்துட்டு இங்கே ஒரு 30 ஏக்கர் அவர் சொல்லிக் கொடுத்தப்பறம் ரசாயன விவசாயம் படிக்கும்போது அவரோட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர் கடைசி காலத்தில் தன்னுடைய கடைசி காலத்தில் 60 ஏக்கருமே தேனியில் கோம்பைன்ற பகுதியில் 60 ஏக்கர் வந்து நிலத்தை வாங்கிட்டு 4 மாடை வச்சுக்கிட்டு 60 ஏக்கருமே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அதை பின்பற்றக்கூடியது. நம்ம கொஞ்சம் நம்மளுடைய செயலை மாற்றணும்னாக்கா நம்மளுடைய நடைமுறையில் மாற்றினா நம்மளை அவசியம் அப்படிதான் இப்படிதான் அந்த சாணத்தை ஊட்டமேற்றி பண்ணுறாங்க. அது ஒன்று. இப்போ அடுத்தடுத்த இதுகளை சொல்கிறேன். அப்புறம் பயிர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு கால அட்டவணை மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ மிளகாயா, மற்ற காய்கறி பயிரா, மரப்பயிர்களா, இல்லை தோட்டக்கலை பயிர்களான்னு பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறு எந்த மருந்துமே அவங்க கொடுக்குறதில்ல. இல்லை நான் ஒரு இதை மட்டும் சொல்கிறேன். ஜீவாமிர்தம் பேர், அதுக்கு பேர் வந்து என்னது ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லுறது. நான் சொன்னாலே இந்த மரம் வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்னது ஊட்டமேற்றி தூள் உரம். அது தயாராகிறதுக்கு 8 to 12 நாள் ஆகும். இன்னைக்கு ஒரு உரம் இன்னைக்கே தயாரித்து நாளைக்கே நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்லி உரம் இருக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் தண்ணி, 200 லிட்டர் சுத்தமான தண்ணி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 லிட்டர் நம்ம அளவுக்கு தயாரிக்கிறோம். அதில் வந்து 180 லிட்டர் தண்ணி எடுத்துட்டா போதும். அளவுக்கு சொல்கிறதுக்கு 200ன்னு சொல்கிறோம், 180 லிட்டர் எடுத்தால் போதும். 10 கிலோ சாணம், 10 கிலோ சாணம் 5 to 10 லிட்டர் வரைக்கும் உங்களோட அளவை பொறுத்து மாறுபடும். உங்கள் ஒரு சில கோமியத்தை நீங்கள் 10 லிட்டர் கிடைக்க ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அதாவது 5 to 10 லிட்டர் அளவுக்கு வந்து கோமியம். அடுத்தது மூணாவது இருவித்திலை மாவு. இருவித்திலைனா முளைக்கும் போது 2 இலையாக வரும். அது அப்படின்னு பார்க்கும்போது உளுந்து இருக்குது, துவரை இருக்குது, பாசிப்பயிர் இருக்குது, இது மாதிரி இருக்குது. நம்மளுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான் ஈஸியாக கிடைக்கும். கடலை உங்களுக்கு நடக்கடலை மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவு கிடைக்கும். அது வந்து 2 கிலோ. அதே மாதிரி 2 கிலோ வந்து நாட்டு சக்கரை இருக்கலாம், வெள்ளம், ஜீனி போடக்கூடாது. இந்த 4 பொருள் வச்சுட்டு ஒன்றா சேர்க்கும் போது 200 லிட்டர் உங்களுக்கு வந்துடும். இது இன்னைக்கு தயாரிச்சிங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு நடுவில் ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா கிண்டி விட்டு ரொட்டேட் பண்ணி விட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரம் நல்லா உரமாக பார்க்கணும். நீங்கள் எந்த வயலில் கொண்டு தெளிக்க போறீங்களோ இல்லை விட போறீங்களோ பாய்ச்ச போறீங்களோ அந்த வயலுடைய கைப்பிடி அளவுக்கு மண்ணை வந்து அது சேர்க்கணும். அப்பதான் அந்த மண்ணு தான் அதான் உரமூர் மாதிரி. பாலை காய்ச்சி நம்ம வந்து உரம் ஊத்துறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நாளே அன்னைக்கு தயாரிக்கும் போது போடுறோம். 200 லிட்டர் 180 லிட்டர் தண்ணி, 200 லிட்டர் பேரில் 180 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் சாணம், 10 லிட்டர் கோமியம், தோதுலைன்னா 5 லிட்டர் உங்களுக்கு போதுமானது. 2 கிலோ கடலை மாவு, 2 கிலோ வந்து வெல்லம் போட்டு நல்லா கலக்கிடுங்க. போட்டு மூடி வச்சிருங்க. காற்று போகிற மாதிரி இருக்கும். மூடினா சுத்தமாக போட்டு இதை போட்டு வச்சிருக்கோம். வேற ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி இருக்கு. வேற வந்து இது வந்து தயாரிக்கிறது அலுமினியம் பாத்திரத்தில் தயாரிக்கக்கூடாது. மண்பானையில் தயாரிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தரையில் தயாரிக்கலாம், சில்வர் பாத்திரத்தில் தயாரிக்கலாம். நம்மளோட அளவை குறைச்சிக்கலாம். இது வந்து எவ்வளோ தயாரிக்கணும்னு சொல்ல நான் வந்து சொல்றது ஒரு ஏக்கருக்கு சொல்றேன். இதை நல்லா தயாரிச்சோம்னா 30 நாள் வரைக்கும் நம்மளால 30 நாள் வரைக்கும் அதனுடைய பவர் வந்து குறையாம இருக்கும். இது என்ன பண்ணணும்னா இலை வழியாக நம்ம கொடுக்கணும். மிளகாய் பயிர் இருக்கு இல்லையா, எல்லா ஸ்டேஜ்லையும் எல்லா பருவத்திலையும் வந்து இதை வந்து கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் வந்து இது எடுத்தால் போதும். நீங்கள் இயற்கை தானேன்னு சொல்லி அப்படியே ஸ்ப்ரே பண்ண முடியும். ஒரு 1 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதோடைய வளர்ச்சி வித்தியாசமாக தெரியும். ஒன்றா என் மண்ணில் வந்து உயிரோட்டமே இல்லை, பார்க்க உயிரோட்டமாக மண் இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு நம்பட்டி எடுத்துகிட்டு போய்
1 அடி நீளம் 1 அடி அகலம். அந்த மண்ணை வெட்டினீங்கன்னா அதை வெட்டி பார்க்கும்போது 4 மண்புழு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க மண் வந்து உயிரோட்டமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போறோம், நம்ம டாக்டர் வந்து எதை பிடிச்சி பார்க்குறாரு, நாடியை பிடிச்சி பார்க்குறாரு. அதே மாதிரி மண்ணுக்கு நாடி உயிர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து என்ன இருக்குன்னா 4 மண்புழு இருந்துச்சுன்னா அந்த மண் பலமான மண். அப்போ ஒரு சதுர அடியில 4 மண்புழு. 1 ஏக்கருக்கு வந்து தோராயமா 40,000 சதுர அடி வரும் இல்லையா? 1 ஏக்கருங்கிறது 434 சொல்றாங்க. 434 43,000 கூட விட்டுருங்க. அதை வரப்போறதுலாம் கேட்க கூட 40,000 ஆமா, அதை விட்டுருவோம். நம்ம வரப்போறப்ப விட்டுருவோம், தேவையில்ல. வெறும் நான் சாதாரணமா சொல்றேன், 40,000 நம்மளுக்கு 1 ஏக்கருக்கு கிடைச்சா கூட அதுல 4 மண்புழு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏறக்குறைய 2 லட்சம் மண்புழு நம்மளுக்கு வந்து மண்ணுல போயிட்டு வந்துட்டு. என்ன சொல்றாங்கன்னா ஒரு 100 மண்புழு இருந்துச்சுன்னா ஒரு ஏர்மாடு பண்ண வேண்டிய வேலையை அந்த வயலில் பண்ணுங்கிறாங்க. ஒரு 100 இருந்து 1000 மண்புழுக்கள் இருந்துச்சுன்னா ஒரு ஏர்மாடு என்ன செய்யும், உழுகும் இல்லையா? அதை உழுகிறத அது தொடர்ந்து செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த மண்புழுக்களுடைய நடமாட்டத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஜீவாமிர்தம் சொல்றோம் பார்த்தீங்க இல்லையா, அதை நம்ம பாயிற தண்ணியிலே திறந்து விட்டுருவோம். 1 ஏக்கருக்கு மிளகாய் பாய்ச்சிருக்கீங்க, அந்த வாய்மட பகுதி இருக்குல்ல, தண்ணி பாயும் இல்லையா, அதுல சொட்டு. அப்ப இது ரொம்ப சொட்டு பண்ணா ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. அந்த சொட்டு அந்த விசிறி மூலமா நீங்க விட்டுலாம். அதோடய நீங்க வந்து அதை கொண்டு அந்த இதை வச்சுட்டீங்கன்னா, இதை கலந்து வச்சுட்டீங்கன்னாக்கோ அது சக் பண்ணி எழுது எல்லா பயிர்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பகுதி பூராமே உங்களுக்கு அந்த நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து அதிகமாயிடும். ஸோ நீங்க அதை நம்ம அதை வந்து நம்ம எளிமையாக கொடுக்கலாம். இது வந்து ஒன்று இலைவெளியா கொடுக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம தண்ணி பாய்ச்சறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கும் வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து மண்ணில் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமாகும். மண்புழுக்கள் வந்து நடமாட்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சம். இது தொடர்ந்து பண்ணலாம். இது மிளகாய்க்கு மட்டும் இல்லை, எல்லா பயிர்களும் சொல்லிக்கலாம். இந்த மரப்பயிர்கள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, மாப்பழ, சப்போட்டா, கொய்யா, எல்லாத்தையுமே என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து இப்படி வெஞ்சிரி மூலமா கொடுக்குறாங்க. இன்னொன்று என்ன பண்ணா ஒரு மரத்துக்கு வந்து 2 லிட்டரு 10 லிட்டர் கணக்கு பண்ணி எப்படின்னா 10 லிட்டர் இது எடுத்துக்கிறாங்க, 100 லிட்டர் தண்ணியில கலந்துக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு 5 லிட்டர் எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டாங்கன்னா அந்த மரம் வந்து அவ்வளோ ஆரோக்கியம். வேறுனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே வேருக்கு கொடுக்கூடாது, அது மரத்தோட கிளை கீழே இதை கொடுக்குறாங்க. அதுல இருந்து 2 அடி தள்ளி 1.5 அடியா 2 அடி தள்ளி கிளவிலேயே ஸ்ப்ரே பண்ணலாம். அது இது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அது சிரமமா இருந்துச்சா இது கொடுக்கும்போது உங்களுக்கு மண்ணில் வந்து, ஆனால் நீங்க எல்லாருமே செய்ய வேண்டியது வந்து ஆரம்பத்தில் இந்த மண்ணுக்கு கொடுக்கறது நல்லது. ஏன்னா எல்லாருமே நம்ம இந்த ரசாயன உரங்கள் போட்டுப்போம். ரசாயன உரம்னால அந்த மண்ணில் கொஞ்சம் வளம் கம்மியா இருக்கும். அப்ப இந்த சாணம் எதை கொடுத்தாலும் இந்த உரம் உப்பு இந்த உப்பு வருது இல்ல, இந்த உப்புல போடும்போது இது செத்து போகுது. இப்ப நீங்க சொல்றீங்களே இது மென்மையானது. இப்ப நீங்க சொல்றது பூரா மென்மையான உரம். அங்கே இருக்கிறது செஞ்ச மாதிரி இருக்குது. இது போட்ட உடனே இது காலி செத்து போகுது. நானும் இந்த அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியா நிறையா வாங்கிட்டு வந்து இந்த 300 இதில் கொடுக்குறாங்கல்ல யூனிட்ல, இதெல்லாம் கொண்டாந்து போட்டால் அதை மட்டும் போட்டால் அதை மட்டும் போட்டாலும் எருவில் போட்டாலும் எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்ன எடுத்தது இந்த புதுசாக இந்த வந்து இப்போ இந்த தோட்டமெல்லாம் டெவலப் பண்ணும்போது அப்போ உரம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் தான் போட்டிருப்போம். அப்போ வந்து இந்த அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியாலாம் போட்டால் பவராக உரம் எடுத்தது. இன்னைக்கு கொண்டாந்து அதே இதை தெளிச்சா இது செத்து போகுது. அது வந்து நீங்க அதுக்கு தான் என்ன சொல்றீங்க, அதுக்கு மேல அளவுக்கு மேல அது இருக்கு. அதை வந்து உடனே மாறாது. 1 வருஷம் 2 வருஷம் அதுக்காக நம்ம போடாம விட்டுனாலும் ஒண்ணு. இப்ப இயற்கை விவசாய சான்றிதழ் நம்ம வாங்க போறோம்னு வச்சுக்கோங்க, உடனே வந்து உங்க இன்னைக்கு நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன்னா நான் ஒத்துக்க மாட்டாங்க, அரசாங்கத்தை ஒத்துக்க மாட்டாங்க. 3 வருஷம் இல்ல 5 வருஷம் கிடையாது, 3 வருஷம் அவங்களே மாறிக்கிறதுனால நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா அது இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா புடையடு இலதலை போட்டு எரும மாட்டு சாணியை போட்டு உழுது உரமே போடாத நெல்லுகட்டு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அதே மாதிரி பண்ணி, அதாவது இலக்குலையை போட்டு முன்ன தொழியை ஓட்டி நெல் நட்டாதான் அந்த இந்த தண்ணி விட இந்த உரமெல்லாம் கீழே போகும். இது இப்போ என்ன ஆகி போச்சு, நாங்கள்லாம் ஒரு வயலுக்கு இப்போ 30 வருஷமாக உரம் போட்டதெல்லாம் பூரா கீழே போய் தண்ணியில் வந்துக்கிட்டு இருக்குது, கேணி தண்ணியில். மறுபடியும் அது மேலே போகுது.
இது இப்போ குடிக்கிறதுக்குமே வந்து இப்போ மனிதனுக்கு வந்து பெரிய இடைஞ்சலாக இருக்குது இந்த தண்ணி. அதுக்கு மேலே நல்லா தெளிவாக இருக்கும். வளம் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா சொல்கிறாரு? அதான் சொல்கிறேன், எல்லாரும் மாறணும். இல்ல எல்லாரோட எல்லாரும் மாறினாதான் சொல்கிறேங்க. 10 பேர்த்துல ஒரு ஆள் உயரமாக வர முடியாது. தனி மரம் தோப்பாகாது. ஒரு கணக்கு வச்சுக்க சொல்கிறேன். தனிநபர் மாறாம நீங்க இது வந்து தட்டி கழிக்கிறது. இவ்வளவு நேரம் பேசுறது நல்லா தட்டி கழிக்கிறது இல்லை, நல்லா பேசுனீங்க. நான் ஒரு தான் மாறினா நான் மாறுவேங்கிறதுலாம் தனிநபர் மாறணும். ஒரு 10 பேர் குறிப்பா ஆளுக்கு ஒரு ஏக்கர் பண்ணும்போது அதுல இருந்து விரிவடைஞ்சிட்டு போகும். அது விரிவடைந்து முதல்ல நாம தயார் பண்ணலாம். நம்ம பண்றத பாத்தீங்கன்னா சரி இவர் ஏதோ பண்றாரு சுதந்திரம் வாங்குறதுக்கு காந்தியடிகள் வந்து யாருமே மாறவே சொல்லல. அவருடைய கழிப்பறை அவரே சுத்தப்படுத்தினாரு. அவரு எளிமையான ஆடைகளை உடுத்தினாரு. அவரு தன்னோட வாழ்க்கையை மாத்தினாரு. அவர் பார்த்து நாடே மாறி அவருக்கு நம்ம முதல்ல அதை முன்மாதிரியா ஏத்துக்கிட்டு நம்ம அதுல நம்மளுக்கு நிறைய முறைகள் தான் சரி பண்ணிட்டு பண்ணும்போது, ஏன்னா நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போறேன்னா நான் அதை செஞ்சு பார்த்து என்னோட முடிவு தான் உள்ள சொல்லணும். அதான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். எங்க அனுபவத்தை எங்க கல்லூரியிலேயே பண்ணிட்டு இப்ப நீங்க விவசாயிங்க ஆர்வப்பட்டீங்கன்னா சார்பா சொன்னீங்கன்னா நீங்க நம்ம காலேஜும் வந்து நீங்க பார்க்கலாம். காலேஜ் எங்க சார் இருக்கு? இங்க நம்ம எப்படி இருக்குன்னா கல்லல் விசாலாயங்குடி கேள்விப்பட்டீங்களா? கல்லல் இருக்குல்ல, கல்லல் குருந்தம்பட்டு இப்படி வந்துடலாம். குருந்தம்பட்டுல இருந்து கல்லல் இருந்து 12 கிலோமீட்டர் இப்படி பின்னாடி வந்துடலாம். ஆனாவில் எஸ்ஆர்பட்டத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர். வேலாயுதப்பட்டினம் வழியே போகுங்களா? வேலாயுதப்பட்டினம் போகக்கூடாது. உங்களுக்கு குருந்தமட்டே தெரியல. அப்படி ஒரே ரோடு அதுல இருந்து எஸ்ஆர்பட்டினம் தனி. நீங்க இது போறதா இருந்தா வேலாயுதப்பட்டினம் தான், அது வேற வழி. உங்களுக்கு அது வந்து வேப்பங்குளம் வழியா போறது. தேவகட்டணம் சொல்லிட்டு வராங்க பிள்ளைங்க எல்லாம். ராதை தேவகட்டணம் தான் சொல்றாங்க. நான் சொல்லும் போது கல்லல்ல இருந்து உள்ள போதும். கல்லல்ல இருந்து காட்டுக்குள்ள அந்த சாரதா காலேஜ் இருக்கு இல்லையா, அதுல அப்படி வந்தீங்கன்னா சார் இப்ப நம்ம கெமிக்கலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கல்லுப்படி கேள்விப்பட்டீங்களா? கல்லுப்படி பக்கத்துல கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டே இருக்குதா. இப்ப நம்ம இந்த இயற்கைக்கு மாறுறோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா மாறுது. இது முழுசா நம்ம மண்ணை வளப்படுத்தணும்னா எவ்வளவு நாள் ஆகும்? இது இயற்கையே தொடர்ந்து இயற்கையாவே செஞ்சோம்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து வழிமுறை வேற. என்ன பண்ணோம், இப்ப இருக்கக்கூடிய இந்த உரங்கள்லாம் போடுறீங்க இல்லையா, மண்ணை வந்து ஒரு 45 நாள் வந்து வேற பயிரை மாத்திடும். என்னன்னா ஒண்ணு ஐயா சொன்னாரு பாருங்க, இந்த பசுந்தாள் உரம் இலதை எல்லாம் போட்டு பண்றோம் பாத்தீங்களா, அதை வந்து நல்ல கோடையில ஒண்ணு பசுந்தலை உரங்களை தூக்கி உள்ள போடணும். இல்லைன்னா பசுந்தலைங்கிறது எங்கேயாவது ஆனா உங்க மண்ணுக்கும் இது சுத்தமா ரசாயனமே போட்டு பண்றாங்க பாருங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம். வருஷம் வருஷம் வந்து உங்க மண்ணுல அது உங்களுக்கு பெஸ்ட். இன்னொன்னு வந்து பாத்தீங்களா, உங்களுக்கு பலதானிய விதைப்புன்னு ஒண்ணு இருக்கு. நான் வந்து சுத்தமா வந்து நான் இயற்கை விவசாயத்துக்கு மாற போறேன். என்னோட நிலத்துல ஏற்கனவே போட்டு ரசாயனங்கள் எல்லாம் சுத்தமா அழிஞ்சிருக்கணும். இதை நான் மாத்தணும் அப்படின்னா வந்து ஒண்ணு பசுந்தாள் உரம் போட்டு மண்ணை வந்து புழுகும் போது அதுல இருக்கக்கூடிய ரசாயன தன்மை ஒரு 50% இருந்து 75% அளவுக்கு உங்களுக்கு மாறிடும். இன்னொன்னுன்னா பசுந்தலை உரம்னு சொல்லி இது பலதானிய விதைப்புன்னு பேரு. அது 20 கிலோ அளவுக்கு கிடைக்கும். ஏக்கருக்கு வந்து 20 கிலோ வரைக்கும் எல்லா தானியும். என்னன்னா அப்படின்னா இந்த பசுந்தலை பயிர் இருக்கு பாத்தீங்க இல்லையா, சனப்பு தக்கப்பூடு இந்த இதுல வந்து எள்ளு கொள்ளு, அது அடுத்தது சொல்றேன். இதுல வந்து எல்லாத்தையும் 2 கிலோ எடுத்துக்கணும். பசுந்தலை உரத்துல வந்து விதை பயிர்ல வந்து 2 கிலோ, அதாவது இதா இருக்கலாம், தக்கப்பூடா இருக்கலாம், சனப்பா இருக்கலாம், அதுல 2 எடுத்துக்கலாம். எண்ணெய் வித்துக்கள் பயிர்ல வந்து 2 கிலோ எடுத்துக்கணும். 3 வகையான 5 வகையான பயிர்ல 2 கிலோ எடுத்துக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமணக்கு, நிலக்கடலை, எள்ளு, அப்புறம் வேற என்ன பயிர் இருக்கு, இது சூரியகாந்தி, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல கடுகு இருக்கு, கடுகு கூட இருக்கு. இதெல்லாம் என்ன பயிர். அதுக்கு இது எதுக்கு இதுல குறிப்பா வந்து இந்த எள்ளை மட்டும் விட்டுறக்கூடாது. எள்ளு இல்லாம மற்ற பயிர் போகக்கூடாது. ஏன்னா எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு. சல்ஃபர் சத்து வந்து வேற எந்த தனித்திலுமே கிடையாது. இது தனிப்பட்ட முறையில உரம் போட்டா தான் உண்டு. அந்த சல்பேட்னு சொல்லுவோம்.
அந்த சல்ஃபர் வந்து எள்ளில் இருக்குது. எள்ளு இதில் சேரும்போது அந்த நுண்ணுறுத்த மற்ற பொருளையும் தேவையில்லாத கெமிக்கலையும் அழிக்கும், சத்துக்களையும் கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 3 ஆச்சு. ஒன்று வந்து என்ன போட்டிருக்கோம், முதல்ல வந்து பசுந்தாழை பயிர் போட்டிருக்கோம், எண்ணெய் வித்துக்கள் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து தானிய பயிர். தானிய பயிர்கள்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து தக்கப்பூண்டு, இது வரகு, சாமை, குதிரைவாளி, கேழ்வரகு, இதில் ஏதாச்சும் ஒன்று 5ல் 2 கிலோலேருந்து 5 கிலோ வரைக்கும் எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பயிர்கள். நம்ம ஒரு அஞ்சரை பொட்டியில் இருக்கு பாருங்க. மல்லி விதையா இருக்கலாம், இதில் வந்து மிளகா இருக்கலாம். மிளகு போட முடியாத காஸ்ட்லி. வெந்தயம், சோம்பு, இதில் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்து 5வது வந்து என்னது, பயிர் வகை பயிர் முக்கியமாக. இப்போ சொன்னால இந்த இது சொன்னோம் பார்த்தீங்களா, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, கொள்ளு, இதில் ஏதாச்சும் ஒன்று 5 கிலோ இருக்கு. மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 20 கிலோ வரும். இதை வந்து 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு விதைச்சிட்டு தண்ணி விட்டுருங்க. மழை பெஞ்சுன்னா வெயிட் பண்ணுங்க. இதை வந்து கரெக்டாக நம்ம போட்டிருக்கோம்னா 20 வகையான, எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 20 வகையான பயிர்கள் விதைகள் வரும். இதில் ஏதாச்சும் ஒன்று எது முதல்ல பூக்குதோ போதும். அந்த பூ வர நேரத்தில் அது வந்து காயாக மாறக்கூடாது. பூ ஏதாச்சும் ஒரு பயிர் வந்து பூ வந்துருச்சுனாவே நீங்கள் மடக்கி விடலாம். அந்த 1 ஏக்கரில் இது எல்லாம் வளர்ந்துருந்துச்சுன்னா அதனுடைய அளவு எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 15 டன் சொல்கிறாங்க. சுமாராக முதல்ல முளைச்சிருந்தா கூட அதை நீங்கள் அடுத்த இடம் 15 டன் அளவுக்கு வந்து அதை வந்து அந்த குப்பை சத்து இருக்கும். இந்த 20 கிலோ 15 டன் அளவுக்கு வளர்ந்துடும் அந்த எடை. ஆமாம். இதை வந்து என்ன பண்ணலாம், தண்ணி விட்டு மடக்கி விடலாம், இல்லை ரொட்டவேட்டர் போட்டு அப்படியே போட்டு மடக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பையா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ரசாயனத்தினால பால் போட்டு போயிருந்தா கூட, இல்லை உப்புத்தன்மையே அதிகமாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு 50லிருந்து 75% அளவுக்கு நம்மளால் கம்ப்ளீட்டாக மாற்றிடும். அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு சுனாமி வந்துச்சு. சுனாமி வரும்போது என்னாச்சுன்னா, அவங்களுக்கு கடல் தண்ணி பூராமே உள்ளார வர ஆரம்பிச்சு. கடலூர் மாவட்டம், மெட்ராஸ் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து கடல் தண்ணி எல்லாம் வந்து விவசாய நிலங்களுக்குலாம் வந்துருச்சு. எல்லாரும் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பு தண்ணி வந்து வயலுக்குள்ள வந்துச்சு, என்ன அந்த மண் வந்து திருப்பி வந்து வர்றதுக்கு திருப்பி பயிர் வச்சு 4வது ரொம்ப இதாகும். அப்போ வல்லுநர்கள்லாம் போயிட்டு ஒரு ஐயா நம்மளவரையை பற்றி கேள்விப்பட்டீங்கன்னா எப்படி வச்சுருக்கீங்க, ஐயா வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த நம்ம சொன்ன அந்த பலதானிய இருக்குல்ல, 20 வகையான இதுகளை போட்டு நம்ம விதைச்சு செய்யும்போது கரெக்டாக 45லேருந்து 60 நாளைக்குள்ள இந்த மண்ணை வந்து இழந்த மண்ணை பழையபடி நம்மளால மீட்டு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி விவசாயிகளுக்கு போகாத விதையை வந்து நம்ம அரசாங்கம் ஃப்ரீயாக கொடுத்து இதை சரி பண்ணி மண்ணை வந்து வளமாக கொண்டு வந்தாங்க. அதனால இதை நம்ம தாராளமாக செய்யலாம். இதில் மாறிடும். இந்த செயலில் அடுத்த வருஷம் செய்யும்போது 2வது வருஷத்துல உறுதியாக நம்மளால மாற்றிட முடியும். அப்போ இது வந்து இதெல்லாம் மண்ணை வந்து வளப்படுத்துறதுங்க. இன்னும் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து இலைவெளி ஊட்டமாக கொடுக்குறதா இந்த ஜீவாமிர்தம் கொடுக்கக்கூடியது. மண்ணுக்குடைய நுண்ணுயிரிகளையும் நம்ம தட்டி எழுப்பக்கூடியது ஜீவாமிர்தம். இன்னொன்று வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது ஜீவாமிர்தத்தில் என்ன ஒரு பிரச்சனைனா 30 நாள் தான் வச்சுக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் அதை வச்சுருந்து அப்பப்போ பயன்படுத்தணும். நம்ம ஒரு வச்சிருந்து ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துறதா இருந்தால் காய்கறி பயிர் செய்கிறவங்களாலும் சரி, மற்றவங்களும் சரி, இந்த பஞ்சகவியான்னு கேள்விப்பட்டீங்களே, அது பரவாயில்ல. பஞ்சகவியா இது மட்டும் ஒரு 3 மட்டும் கேட்டுப்போம், ஒரு காமலத்தை படிச்சோம். பஞ்சகவியாங்கிறது பஞ்சு அப்படின்னா வந்து பசு அப்படின்னு அர்த்தம், கஞ்சி தானே, கஞ்சின்னு அர்த்தம். கவியானா வந்து பசுன்னு அர்த்தம். பசுலேருந்து கிடைக்கக்கூடிய 5 வகையான பொருள், அதான் பஞ்ச கவியா. பஞ்சுனா 5, கவியானா வந்து பார்த்தீங்கன்னா பசுன்னு அர்த்தம். இப்போ இந்த 5 வகையான பொருள் என்னென்ன கிடைக்குது சொல்லுங்க. பால், சாணம், நெய், தயிர், இந்த ஒன்று வரலையே கோமியம். இந்த 5 பொருள் தான் விவசாயியோட அனுபவத்தில் மற்ற பொருள்லாம் சேர்த்துருக்காங்க. ஆனால் இந்த பொருளே போதுமானது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 கிலோ அளவுக்கு நம்ம தயார் பண்ணுறது தான். 20 கிலோ இருந்தால் நமக்கு போதும். 2லேருந்து 2.5 ஏக்கருக்கு வந்து போதுமானது. இந்த காய்கறி பயிராக இருந்தாலும் சரி, மற்ற பயிராக இருந்தாலும் 2.5 ஏக்கருக்கு போதுமானது அந்த 20 கிலோ தயார் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ம இதுக்கு தேவை